7வது. ஸோ வீட்டுக்கு போகாம நாங்க எங்க நிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ லான்ச். ஸோ இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, லிட்டில் மவுண்ட்ல இருக்கு. ஸோ எங்க டீம்ல வந்து எல்லாருக்கும் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பார்பிக்யூ லான்ச்ல. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லா நான்வெஜ்ஜா தான் நாங்க எல்லாருமே கேட்டு போட்டுருக்கோம். ஸோ கிரில் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தரா வந்து எல்லாரும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர போனாங்க. ஸோ அந்த கேப்ல நம்மளோட ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாமே வச்சு ஓவர் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ என்னென்னலாம் வச்சாங்கன்னா, ப்ரான் வச்சாங்க, சிக்கன் வச்சாங்க, ஃபிஷ் வச்சாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லிமிட்டடாக சாப்பிட்டுட்டு நம்ம மெயின் கோர்ஸ்க்கு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா சுற்றி காட்டிட்டு நான் வந்து மெயின் கோர்ஸ் இல்லாமல் மற்ற வெரைட்டிஸ் எதாவது சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்ப்போம். கார்லிக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பேர்ன் கார்லிக். அதாவது அங்கே சுற்றும் போது தீர்ந்து போகலாம். இதை வச்சுருவோம். ஃபிஷ் கறி அங்கே மீன் குழம்பா இது. மெயின் கோர்ஸ் அப்புறமா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சரி மற்றதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். சாலடே ஒரு 10 வெரைட்டி கிட்ட வச்சுருப்பாங்க. என்னடா இது எல்லாமே பச்சை பச்சையாக இருக்கே, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படியே. இதெல்லாம் நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ரைத்தா, தயிர் பச்சடி, தயிர் சாதம், ஸோ இதெல்லாமே வச்சுருந்தாங்க. பூண்டெல்லாம் கூட ஊற வச்சுருந்தாங்க, ஃப்ரை பண்ணியும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்திங்கன்னா பார்பிக்யூ கிரில் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்டோபஸ் இருந்தது, டக் இருந்தது, வாத்து இருந்தது, அண்டு சிக்கன், மட்டன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸு ஜிலேபி, இது என்னன்னு தெரியல, குலோப் ஜாம் இருந்தது, வாட்டர்மெலன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ஒரு சுற்றி பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு கால் வெளியே வந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபுல்லாகவே சூஷி வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் சூஷி வந்து பார்த்துருக்கேன், ஆனால் சாப்பிட்டதில்ல. நம்மளோட ட்ரெயினி பசங்களை வச்சு சாப்பிட வச்சிடலான்னு நம்ம வந்து ஒன்று கேட்டிருந்தோம். அந்த பன்குள்ளே வச்சு கொடுப்பாங்களே. ஸோ ஏதோ ஒன்று எடுத்து இதெல்லாம் என்னது டாப்பிங்ஸ் நான் எத்தர உனக்கு எது? ஆமாம், இதில் எது வேணும்? மெரூன் கலர் பொரியா? சில்லுன்னு இருக்கும் போல், ஆனால் இங்கே ஏசியாக இருக்கும். உலக முதல் முறையாக சூஷி. இதில் ஏதாவது தொட்டு சாப்பிடுவாங்க, இதில் சாஸ் மாதிரி. இதாதான் இது 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 இதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடு, ஒரே இதில் போடு. ஓடுற தெரிச்சு பச்சை கிட்ட சொல்லி நமக்கும் ஒரு சிக்கன் போ வந்து செய்ய சொல்லியிருந்தோம். சூப்பராக செஞ்சு கொடுத்துட்ருந்தாரு. லிப்பிஸ் வச்சாரு. அப்புறமா சிக்கன் சில்லிலாம் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் சாஸஸ்லாம் ஆட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக நேரில் அவங்க செஞ்சு காட்டுறது எல்லாமே சூப்பராக இருந்தது. சாஸ் வந்து மயோனீஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை ஆட் பண்ணி அவரோட ட்ரே மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் கொடுக்குற மாதிரி அதில் வச்சு கொடுக்குறாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால அப்படியே எடுத்துகிட்டு வந்து என் பிளேட்லேயே அப்படியே வச்சுட்டாரு. ஏன்னா நம்ம தான் அந்த ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எங்கேயும் சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் வெரைட்டியில் அவ்வளோ வச்சுருந்தாங்க கேக்ஸ்லாம். நான் வந்து கேக் சாப்பிடாம ப்ரௌனிஸ் மட்டும் சாப்பிட்டேன். ஏன்னா மற்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் இந்த ஐஸ்கிரீமுக்கு பட்ட பாடு இருக்கே. ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தா அவர் ரோல் பண்ணாமல் அப்படியே மாவு கொத்தி தர மாதிரி கொத்தி கொடுத்துட்டாரு. அப்புறமா தான் நம்ம ரோல்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் கேட்டிருந்தோம். சாக்லேட் ஃப்ளேவரில் ப்ரௌனிஸ் போட்டு சாப்பிட்டோம். அண்ட் இந்த பக்கம் பானிபூரி, அப்புறம் பேல்பூரி, தஹி பூரி, அப்புறம் பப்படி சாட், இந்த மாதிரிலாம் இருந்தது. நான் வந்து ஒரு தயிர் பப்படி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கும் இந்த மாதிரி பார்பிக்யூ போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா, பாய்.